ஏஇடபிள்யூ என்ன கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்கன்றத கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பேசியிருக்காரு. அந்த இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதில் என்ன பேசியிருக்காருன்றதை டீகோட் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ நம்முடைய ட்ரிபிள் எச் பிரிங் கண்டு அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து கிரிட்டிசைசம் ரிலேட்டட் பேசியிருக்காரு. அண்ட் ஆல்சோ சம்மர்ஸ்லாம் 2 நைட்டாக ஏன் நடக்கிறதுன்றதையும் வந்து பார்த்து பேசியிருக்காரு. அண்ட் ஆல்சோ சம்மர்ஸ்லாம் ரிலேட்டட் நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ சொல்கிற அப்டேட் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்வீடாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம ரெசில் லாங்குவேஜ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். ரைட், ஓகே, நம்ம டைம் பண்ண வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். அப்டேட்ஸ் வந்து கிக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி சம்மர்ஸ்லாம் நைட் ஒன்னோட மேட்ச் கார்டு ப்ரெடிக்ஷன் பெட்டிங் ஆட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணி தனி செக்மெண்ட்டாகவே நம்ம சேனல் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். இந்த வீடியோக்கு அப்புறம் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சம்மர்ஸ்லாம் ரிலேட்டட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிறகு கரண்டாக சம்மர்ஸ்லாமோடைய ஒரு சில செட்லிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிறகு கரெக்டாக கிடச்சிருக்கு. அந்த ஃபோட்டோஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக டபிள்யூ பாதி செட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் ஆகுது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ராவுக்கு ரெடி பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, பட் பெரிய ராவுக்கு ரெடி பண்ணுற அதே செட்டு மாதிரி தான் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் லாங்காக கொண்டு வந்திருக்காங்க டபிள்யூ. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்னும் ஃபுல்லாக முடியல. இது வந்து பாதி பிக்கு மாதிரி தான் இருந்திருக்கு. இன்னும் மேற்கொண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் போகும்போல இன்னும் 1 வாரம் இருக்கா, இன்னும் 4 தான் என்னமோ தான் இருக்குது. ஸோ இதை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எப்படி லாஸ்ட் மினிட்ல அவங்க எப்படியா இருந்தாலும் ரெடி பண்ணிடுவாங்க. அது அவங்களுடைய அது போக இப்போதைக்கும் கண்ட சம்மர்ஸ்லாமோடைய டிக்கெட் சேல்ஸ் ரிலேட்டட் அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அதாவது நைட் 1 பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கும் கண்ட டபிள்யூ சைட்லேருந்து 47,500 டிக்கெட்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கும் கண்டா சேல் பண்ணியிருக்காங்களாமா. இவ்வளோ டிக்கெட்ஸ் இப்போதைக்கும் கண்டா சேல் ஆயிருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுவே நைட் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ப்ளஸ் டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆயிடுச்சுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நைட் 2 ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட்ன்றதை சொல்லியிருக்காங்க. பட் நைட் 1 பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கும் கண்டா கொஞ்சம் பெண்டிங்கில் தான் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, பட் இருந்தாலும் மேட்ச் கார்டு எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாலும் ஸோ அந்த சைடு நைட் 2 பொறுத்த வரைக்கும் வரிசையாக டைட்டில் மேட்சஸாக வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. நைட் 2 கம்பேர் பண்ணும்போது நைட் 1 கார்டு கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. அதே மாதிரி டிக்கெட் செல்லிங்கும் கொஞ்சம் புவராக இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ சம்மர்ஸ்லாம் 2025 நைட் 2 ஸோ அதோட ப்ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதான் நான் காலில் கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளோட பெஸ்ட் இந்த வேர்ல்ட் சிஎம் பங்க் ரிலேட்டட் தான். ஸோ இப்போதைக்கும் கரண்டாக சிஎம் பங்க் அண்ட் ஆல்சோ ரியா ரிப்ளே 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ அன்ரியல் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ரொமோஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. குறிப்பாக வந்து ரியா ரிப்ளே அண்ட் ஆல்சோ டாமினிக் மிஸ்டீரியோட ரிலேஷன்ஷிப்பை பற்றியும் பேசியிருக்காரு. இந்த ரிலேஷன்ஷிப்பை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக ஃபீல் ஆகுதா, இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் இருக்குமான்ற மாதிரி உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் வரும். அதனால தான் இந்த மாதிரி நாங்கள் டபிள்யூ அன்ரியல்ன்ற மாதிரி ஷோ வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டோரி லைன் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ண விட்டுறதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஆல்மோஸ்ட் இந்த டபிள்யூ அன்ரியல் ஷோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ கைஸ், இதை எத்தனை பேர் பார்த்தீங்கன்றதை சொல்லுங்கள். ஸோ நிறையா விஷயம் ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக மேட்ச் கார்டு கூட பார்த்துருந்தோம். அண்ட் ஆல்சோ சம்மர்ஸ்லாம் முடிஞ்சு நான் இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்க்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. அதை நான் செப்பரேட் வீடியோவாகவே போகிறேன். 3வது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்காட்டிஷ் வாரியர் ட்ரூ மேக்கின்டையர் ரிலேட்டட் தான். ஸோ இப்போதைக்கும் கரண்டாக நான் அப்டேட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ட்ரூ மேக்கின்டையருக்கு பாஸ்போர்ட் இஷ்யூ இருக்குது. ஸோ அவர் சம்மர்ஸ்லாமுக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி தான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக நம்மளுடைய சிஎம் பங்க் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாமில் இருக்க போகிறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவர் வந்து அவைலபிளாக இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த இஷ்யூ எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஸோ நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் வந்து பார்த்தீங்கன்னா யூகேல அவரோட ஃப்ரெண்டோட வெட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காரு. போயிட்டு ரிட்டன் டிக்கெட் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பாஸ்போர்ட்டில் ஒரு சில இஷ்யூ இருக்கிறதுனால அவர் டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணி விட்டாங்க. அதனால தான் ட்ரூ மேக்கின்டையர் கொஞ்சம் யூஎஸ்ஏல வந்து பார்த்தீங்கன்னா வர முடியாத மாதிரி இருந்துச்சு. இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் ஆயிடுச்சுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த இஷ்யூ சால்வ் ஆகாத பட்சத்துக்கு இந்த இடத்துல வந்து நம்ம லோகன் பால் இருக்கார்ல, ஸோ அவருடைய பிரைவேட் ஜெட் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் வந்து யூஎஸ்ஏ வந்துருவாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி மார்னிங்கே இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சு. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த பிரச்சனை எதுவும் சால்வ் ஆகாமல் இருந்துருந்துச்சுன்னா ட்ரூ மேக்கின்டையர் வந்து லோகன் பாலோட பிரைவேட் ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகி சம்மர்ஸ்லாம் வந்துருவாருன்றதை சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் பார்க்கும்போது ஸோ அந்த கன்சர்ன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் ஆயிருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது ட்ரூ மேக்கின்டையர் 100% வந்து பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாமில் இருக்க போகிறாரு. பாவம் மிஸ்ஸுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சு. கடைசியாக 2 மெயின் அப்டேட். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கிரிட்டிசைசம் ரிலேட்டட் நிறையவே பேசியிருக்காரு. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேக்குன்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் வந்து ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. குறிப்பாக அந்த டபிள்யூ அன்ரியல் ஷோ வந்துருச்சுல, ஸோ அதுக்கு நிறைய கிரிட்டிசைசம் வந்திருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் கிரிட்டிசைசம்லாம் பார்த்தோம்னா எவ்ரி வீக் எங்களால் ஷோலாம் ஓட்ட முடியாது. எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிர்பார்க்க தான் வேணும். ஆடியன்ஸ்லேருந்து வர ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனும் அவங்க ஹேட் பண்ணுறாங்கன்னு சரி, அவங்க லைக் பண்ணாலும் சரி, அந்த எல்லா எக்ஸ்பிரஷனும் எங்களுக்கு முக்கியம் தான். அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறோன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வந்து இந்த ஷோவை நடத்தாமலாம் இருக்க மாட்டோம். இது அப்கமிங் நாங்கள் கொண்டு போவோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் சீசன் வந்திருக்கு. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சக்ஸஸை வச்சு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஷோஸ்லாம் நிறைய கண்டென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு கொடுப்போன்றதை ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ கைஸ், நான் ப்ரொமோட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. சீரியஸாகவே டபிள்யூ
ப்ளே அன்ரியல் அந்த செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துருந்துச்சு. தமிழில் இருக்காது, ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா. அண்ட் ஆல்சோ நெட்ஃப்ளிக்ஸ் இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் பாட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து நிறையா டெலிகிராம் பாட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறாங்க இந்த ஷோவை தனியாக வச்சிருக்காங்க. நானே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டியில் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம்லேயே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ நெட்ஃப்ளிக்ஸில் நம்ம கிரிக்கிஃபைல இருக்குமான்றது எனக்கு தெரில. சீரியஸாக அன்ரியல்ன்ற ஷோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. நான் முடிஞ்சால் சமர்ஸ்லாமுக்கு அப்புறமா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட பார்க்குறேன். ஏன்னா 4 மணி நேரம் இருக்குது அந்த வீடியோ. ஸோ அது எல்லாத்தையுமே டீகோட் பண்ணாலே நமக்கு 6 மணி நேரம் ஆயிரும். ஸோ தனித்தனி செக்மெண்ட்ஸாக நான் போட ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக அது நல்லா இருக்குது. அதை தான் இப்போ ட்ரிபிள் ஹெச் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஷோக்கு நிறைய கிரிட்டிசிசம் வந்திருக்காமா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோவை நாங்கள் நடத்தாமலாம் ஸ்டாப் பண்ணிட மாட்டோம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ வரிசையாக மல்டிபிள் சேனலுக்கு வீடியோ போட்டு வாய் ரொம்ப வருது. ஸோ எல்லாரும் சொல்கிறாங்கன்றதுக்காக இந்த ஷோ வந்து நாங்கள் நிறுத்திட மாட்டோம். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதை மேற்கொண்டு நடத்தி போவோன்றதை ட்ரிபிள் ஹெச் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது மெயின் அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் ரிலேட்டட் தான். இப்போ வரைக்கும் கரெக்டாக கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பற்றி குறிப்பாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா AEW அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பில் சிம்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் பேசியிருக்காரு. அதில் கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. குறிப்பாக அவருடைய ஃபேவரட் WWE மேட்ச் என்னென்று கேட்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸ் vs கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெசில்மேனியா 23 நினைக்கிறேன், சாரி 2023 நினைக்கிறேன், அந்த ரெசில்மேனியாவில் நடந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் ரெஃபர் பண்ணியிருக்காரு. அதுதான் அவருடைய ஃபேவரட் மேட்ச்ன்றதே ரெஃபர் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா AEW விட்டு வெளியே வரதுக்கான மெயின் ரீசன் நான் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன்றதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவர் 2 விஷயங்கள் WWE வச்சுமே பேசியிருக்காரு. இந்த இடத்துல கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இடத்துல WWE என்ன ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க டிஸ்ரெஸ்பெக்டே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிறோம். அவங்க ஒரு பெரிய கம்பெனி. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்ற போது நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். பட் AEW கிட்ட வந்தோம்னா AEW உருவாக்குனதே நான் தான். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் AEW வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டும் பண்ணி உருவாக்கவும் செஞ்சேன். அந்த இடத்துல அவங்க இது என்ன பண்ணாங்கன்னா எனக்கு வந்து அது டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஸ்டில் அவங்க மேலே எனக்கு ஒரு மரியாதை இருக்குது. இருந்தாலும் ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் காரணமாக தான் நான் AEW விட்டு வெளியே வந்தேன்றதை நம்மளுடைய கோடி ரோட்ஸ் பார்த்து நான் பேசியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அமெரிக்கன் நைட்மேர்ன்ற கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதை நான் அப்படியே கண்டினியூஸாக கொண்டு போவேன். என்னோட பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகணும். AEW வந்து எனக்கு பழி வாங்கணுன்ற ஒரு ஐடியாவும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ WWE இருக்கேன். இந்த WWE வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும், ஒரு ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக நான் நல்லா போகணுன்றதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த AEW கிட்ட போய் எந்த ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணுன்ற மைண்ட் செட்டும் எனக்கு கிடையாதுன்றதை கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இவர் சொல்லியிருக்கிறத வச்சு உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடலாம். அண்ட் ஆல்சோ ஹேங் அண்ட் கமெண்ட்ரின்ற சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்கமிங் வீடியோஸ்லாம் நிறையா போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் மார்வல்ன்ற மாதிரி கண்டென்ட்ஸ் நிறையா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கும் சப்போர்ட் கொடுங்க. என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துன்னே இருக்கும். என் ஸ்க்ரீனில் 2 அப்டேட் வீடியோ கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.